தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர் யாருன்னா எலியா. அவர் பேரை தெரியாதவங்களே கிடையாது. சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லேருந்து எல்லாருக்கும் தெரியும். அவர் ஜெபம் பண்ணாராம். எப்படி ஜெபம் பண்ணாராம்? ஊக்கமாய் ஜெபம் பண்ணுறார். எதுக்காக ஜெபிக்கிறாரு? கருத்தாய் ஜெபிக்கிறாரு. எதுக்காக ஜெபிக்கிறாரு? மழை பெய்யாதபடி ஜெபிக்கிறார். மழை பெய்யாதபடி ஜெபிக்கிறார். அப்போ 3 வருஷமும் 6 மாதம் என்ன பெய்யலை? மழை பெய்யலை. அடுத்த வசனம் கவனிங்க, வாசிக்கிறேன். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இந்த 2 வசனத்தில் இன்னைக்கு ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம தியானிக்கலாம். என்னன்னா, எலியா என்பன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும், நம்மை போல பாடு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாடு இல்லாத மனிதரே கிடையாது. எலியா என்பவர் ரொம்ப வல்லமையான மனுஷன். அவர் சொன்னார்னா நடக்கும். அவ்வளோ வல்லமை நிறைந்த, அபிஷேகம் நிறைந்த மனுஷன். ஆனாலும் பாடு நிறைந்த மனுஷன். எங்கே போனாலும் பாடு, கஷ்டம், துன்பம் எல்லாத்தையும் அனுபவித்த மனுஷன். நல்லா கவனிங்க, எவ்வளோதான் வல்லமையான அபிஷேகம் ஊழியங்கள் இருந்தாலும் அவங்களுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு எப்படி பாடு இருந்துச்சு அப்படி பாடு இருக்கும். அந்த பாடுகளின் மத்தியில தான் எலியாவை போல பிரகாசிக்கணும். அப்ப நம்மை போல பாடுன மனுஷனா இருந்தும் கருத்தா ஜெபம் பண்ணார். பாடுகள் இருக்கிறதுனால சோர்ந்து போகக்கூடாது. கஷ்டம் இருக்கிறதுனால சோர்ந்து போகக்கூடாது. ஐயோ என்ன ஜெபத்துக்கு பதில் வரேன்னே சோர்ந்து போகக்கூடாது. நம்ம இதெல்லாம் வச்சு சோர்ந்து போகக்கூடாது. கருத்தா ஜெபிக்கணும். பாடுகள் மத்தியில் ஜெபிக்கணும். அப்போ சொல்லுவாங்க, என் கஷ்டம் யாருக்குமே இருக்கக்கூடாது, இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் சொல்லுவாங்க சிலர்லாம். எலியா என்ன மாதிரி கஷ்டம்னு சொல்ல, நம்மளை மாதிரி கஷ்டம் அவர் பட்டிருக்காராம். நம்மை போல பாடு அவர் பட்டிருக்காரு. நம்ம இப்போ தான் வாழ்ந்து பிறந்திருக்கோம். அவர் எப்பயோ வாழ்ந்துட்டு போயிட்டாரு. ஆனால் ஆவியானவர் எப்படி எழுதுறாரு? நம்மை போல பாடு அனுபவிச்சவருன்றார். நம்ம என்னெல்லாம் பாட அனுபவிச்சோமோ அதையெல்லாம் எலியா ஏற்கனவே அனுபவிச்சுட்டு போயிருக்காரு. அந்த நம்ம போல பாடுகளை அனுபவிக்கிற அந்த சூழ்நிலை கூட கருத்தா ஜெபிச்சிருக்கிறாரு. அவர் ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கு. அப்படின்னா பாடுகள் மத்தியில், நிந்தைகள் மத்தியில், அவமானங்கள் மத்தியில், பல கேள்விகள் மத்தியில் நம்ம இருக்கலாம், பல விமர்சனங்கள் மத்தியில் இருக்கலாம். ஆனால் எலியாவை போல கருத்தா ஜெபம் பண்ணினா நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வரும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, நாங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கருத்தாய் ஜெபிக்கவும் பதிலை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை அழைத்திருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமை வார்த்தை அவருடைய இருதயத்தில் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கட்டும். கருத்தான ஜெபத்திற்கு, பாடுகள் மத்தியிலே ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு சரியான நேரத்தில் பதில் வரும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து கிருபை தாங்கட்டும், ஆசீர்வாதம் நிரம்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.